சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் உரை மீதான விவாதத்தின் போது முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உரை வழங்குவதற்கான அந்த நேரம் வழங்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய உரையை பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் இறுதியாக ஒரு கருத்தை சொல்கிறேன். அந்த கருத்தை சொல்லும்போது யாரும் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற வகையிலே குதிரை பேரம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதன் பிறகாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜிலிருந்து சில விளக்கங்களையும் அவரிடம் கேட்டிருந்தார். அந்த விளக்கங்கள் குறிப்பாக கட்சியினுடைய தலைமை மீது நம்பிக்கை இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியை விட்டு விலகுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, ராஜினாமா செய்வதற்கான உரிமை என்பதும் அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற வகையிலே பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். அதே நேரத்தில் குதிரை பேரம் என்கின்ற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக சபாநாயகர் இரு தரப்பினரையும் அமைதிப்படுத்தியிருந்தார். அதே நேரத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியை குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசக்கூடாது, எங்களுடைய கட்சியை தனிப்பட்ட முறையில் எவ்வாறு அவர் பேச முடியும் என்கின்ற வகையில் அமளியில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி ஹரி மற்றும் அரூர் சம்பத், முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோரெல்லாம் அவருடைய இருக்கையில் இருந்து எழுந்திருந்தார்கள். குறிப்பாக முக்கூர் சுப்பிரமணியை பொறுத்தவரை அவருடைய இருக்கையில் இருந்து எழுந்து நின்று சபாநாயகருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருவதற்காக முயற்சி செய்திருந்தார். தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியான சில கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அவை முன்னவர் எழுந்து பதில் சொல்ல முயற்சித்த போதும் தொடர்ச்சியாக அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களுமே ஒரு சிலர் தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் எழுந்து நின்று அந்த அமளியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகாக நாம் பார்க்கும் பொழுது சிவசங்கர், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூடிய சிவசங்கர், குதிரை பேர வழக்கு என்றுதான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில், அந்த வழக்கு தான் என்கின்ற ஒரு வார்த்தையை சபாநாயகரை பார்த்து சொல்லியிருந்தார். அப்போது சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறீர்கள் அப்படி என்கின்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்தார். அந்த கருத்தை பார்க்கும் பொழுது உடனடியாக அதிமுக, திமுக 2 கட்சியிலுமே எழுந்து அமளியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது சட்டப்பேரவையில் நடந்தது. அதன் பிறகு சபாநாயகர் அவர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் கூறினார், நீங்களும் குதிரை பேரம் என்கிறீர்கள், அதிமுகவும் குதிரை பேரம் என்கிறது, இருவரும் குதிரை பேரம் என்று சொல்கிறீர்கள் என்ற விதத்தில் தான் நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன் என்கின்ற வகையிலே சபாநாயகர் அவருடைய கருத்தை பதிவு செய்தார். அதன் பிறகும் திமுக, அதிமுக ஒன்றாக இல்லை, தனித்தனியாக தான் இருக்கிறது, அவர் அதிமுக வேறு கட்சி, திமுக வேறு கட்சி என்கின்ற வகையில திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொறடா ஏபா வேல் எந்திரிச்சு ஒரு பதிலளித்தார். அவர்களுடைய கட்சியாக இருக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய கட்சியாக இருக்கிறோம், அதிமுக வேறு கட்சி, திமுக வேறு கட்சி, ஒரே கட்சியாக இருக்கிறீர்கள், ஒன்றாக இருக்கிறீர்கள் என்கின்ற வகையிலே சபாநாயகர் சொன்னது பொருள்படும் இருந்தது என்கின்ற வகையிலே நாங்கள் பேசவில்லை எனவும் ஏபா வேலு தெரிவித்திருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.